ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான மீன் புட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. இந்த மீன் வந்து நீங்கள் சுறா மீனில் புட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க, வாழை மீனில் புட்டு செஞ்சு பார்த்துருப்பீங்க, கீரி மீன் சாலையில் செஞ்சு பார்த்துருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா. இங்கே பார்க்குறது வந்து பெரிய வகை கீரி மீன் சாலை. இதை வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு 5 நிமிடங்கள் நல்லா வேக வைக்கணும். வேக வச்ச பிந்தி நம்ம பார்க்கலாம். இதில் வந்து புரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. மீன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரொம்ப நேரம்லாம் வேக தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். இது வந்து எந்த மீன்லனாலும் செஞ்சுக்கலாம், நம்ம விருப்பம்தான். நான் இன்றைக்கி வந்து கீரி மீன் சாலையில் வந்து செஞ்சுருக்கேன், பெரிய கீரி மீன் சாலையில் செஞ்சுருக்கிறேன். இதில் சுறா மீனில் மற்ற எந்த மீன் கிடைச்சாலும் உங்களுக்கு அதில் சாலை மீனில் எதுலனாலுமே நம்ம செய்யலாம். இப்போ வந்து வேக வச்ச மீனை வந்து எடுத்து ஆற வச்சுருக்கிறேன். இதை வந்து முள் இல்லாமல் நல்லா பிச்சு எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மீன் புட்டு செய்வதற்கு அரைப்பதற்கு தேவையான பொருள் வந்து அரை மூடி தேங்காய், அது கூடயே 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், சோம்பு, சரியா? அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம், இது கூடவே 5 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு, இதையும் சேர்த்து அதோட சும்மா பூண்டை வந்து தோலோடையே கழுவிட்டு போட்டுடலாம். நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து கீரி மீன் சாலையை நல்லா முள் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கோம். இந்த பெரிய சைஸ் கீரி மீன் சாலையில் கொஞ்சம் முள் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக எடுத்தால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் செஞ்சால் நீங்கள் வந்து வாழை மீனில் செஞ்சு பார்த்துருப்பீங்க, சுறா மீனில் செஞ்சு பார்த்துருப்பீங்க. இந்த புட்டு கீரி மீனில் சாலையோ இல்லைன்னா சாலையிலையோ சாலை மீன்லையோ செஞ்சு பாருங்கள். சாலை மீன்னா மத்தி மீன்னு சொல்லுவாங்க. அந்த மீன்லேயும் நீங்கள் எல்லா மீன்லேயும் செஞ்சு பார்க்கலாம். உங்களுக்கு எந்த மீன் கிடைக்குதோ அதில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டானது, சத்தும் கூட. இந்த சாலை மீன் வந்து கீரி மீன் சாலையிலலாம் வைட்டமின் வந்து ஒமேகா 3 சத்து வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மீனை வந்து நான் முள் இல்லாமல் நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு நல்லா முள் இல்லாமல் க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் வந்து நம்ம வந்து தேவையான அளவு 1 டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறணும். இந்த இதுக்கு தேவையான சால்ட்டு. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுட்ரு சேர்த்துக்கோங்க. ஏன்னா மஞ்சள் பவுட்ரு போட்டால் தான் அந்த கவுச்சி ஸ்மெல்லாம் எல்லாமே இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய், இந்த பெருஞ்சீரகம், தேங்காய் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, 5 பச்சை மிளகா போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்குறோம். இந்த பேஸ்ட்டை வந்து இந்த மீனோடு சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மீனோட இந்த தேங்காய் இதெல்லாம் சேர்த்து ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா, மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அப்படி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா? இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் வந்து கடாய் வச்சு, கடாய் காஞ்ச உடனே அதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 4 பல்லாரி வெங்காயத்தை, மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கிக்கணும். இப்போ வந்து இந்த பல்லாரி வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் சால்ட் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்து மீனில் வந்து ஏற்கனவே மீனுக்கும் தேங்காய்க்கும் சேர்த்து நம்ம அதில் உப்பு வரைவி வச்சுருக்குறோம். அதனால் பல்லாரி வெங்காயத்துக்கு தேவையான 1/4 டீஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து வதக்கிக்கலாம். அப்போ தான் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கும். இது ஒரு டிப்ஸாக எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரட்டு, அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து வெட்டி வச்ச வெங்காயம், ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக கலர் மாதிரி வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம
தேங்காய் மீன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, மஞ்சள்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல, அந்த கலவையை வந்து நம்ம இதோட ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஆட் பண்ணி வதக்கி விட்டுட்டு பார்ப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு தேங்காயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா, இதுக்கு தண்ணியே எதுவும் சேர்க்க வேண்டாம், பச்சையோட போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு நல்லா வதக்கி விட்டு நல்லா அந்த இதை வேக விடணும். அப்போ தான் அந்த இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு வேக வைக்கலாம். அப்பப்போ கிளறி விடுங்க. அப்பப்போ மூடி போட்டு வேக வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும்னா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே நம்ம கிண்டி விட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்த பின்னி தான் நல்லா டேஸ்ட் வரும். ஒரு 10 நிமிஷம் அப்படி வேக வச்சாலே போதும். ஏன்னா மீனை வந்து நம்ம ஏற்கனவே அவிச்சு எடுத்துட்டோம், வேக வச்சாச்சு. அதனால் இந்த தேங்காவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி எடுத்துட்டு அப்புறம் வேக வச்சுட்டு பார்க்கலாம். மீன் நல்லா சுருள நல்லா வதங்கி வருது. அப்பப்போ வதக்கி மூடியை திறந்து விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மீனில் வந்து ப்ரோட்டீன் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட், நல்லா மணக்க கீரி மீன் சாலை புட்டு வந்து தயாராகிட்டு. இதை வந்து சென்னை பக்கம்லாம் மத்தி மீனுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கீரி மீன் சாலைக்கு என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். சூப்பராக தயாராகிட்டு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ரசம் சாதத்துக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். மணக்க மீன் போட்டு தயாராகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி உதிரியாக வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னுடைய மீன் போட்டு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா உதிரியாக வந்திருக்கா. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சத்தும் கூட. சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், தாராளமாக விரும்பி சாப்பிடுவாங்க. மீனில் முள் இருக்கும், நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறதுனால அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு, இது வந்து ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு, வத்த குழம்பு அந்த மாதிரி சாப்பாடுக்கு வந்து இது ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் சாப்பிடாத குழந்தைங்களும் இதை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. மீன் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இது நல்லா சோத்தில் வந்து வெறும் சாதத்தில் வந்து பிசைஞ்சி போட்டு பச்சை குழந்தைங்களுக்கெலாம் கொடுத்தாலே, சின்ன குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப இது சாப்பிட்ருவாங்க விரும்பி. 1 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ சாப்பாடு விட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மீன் சாப்பிட்லன்னா இதை வந்து வெறும் சாதத்தில் போட்டு விரவி கொடுத்து பாருங்கள், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து இந்த பச்சை மிளகாவில் இருக்கிற காரமே இதுக்கு போதும், வேறு எந்த காரமும் தேவையில்லை. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். கையில் அழகாக பிடிச்சி நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கும் ஊட்டி விடலாம், சாதத்துக்கு மட்டும் இல்லை சும்மாவே ஊட்டி விடலாம். எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா? இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பாய்.